என் தெய்வத்தை வணங்குவதற்கு நான் ஏன் மாவட்ட ஆட்சியர் அனுமதி சபைகளுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர சின்ன சின்ன சபைகளுக்கோ சின்ன சின்ன ஊழியக்காரங்களுக்கோ நடுநிலை ஊழியக்காரங்களுக்கு வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களுக்கு கடவுள ஊழியக்காரங்களுக்கு தலைவராக கேள்வி கேட்டிருப்பார்களா? இன்றைக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்கிறார்களே, முதலமைச்சர் அவர்களே உரிமை மறுக்கப்படுகிறது, சொந்த நாட்டின் அகதிகளாக இருக்கிறோம், நீங்க திருச்சபை நடத்த முடியல, இப்படிப்பட்ட ஒரு மோசமாக இருக்கிறது. இந்த 5 கணக்கான கோயில்கள் நடுநாட்டில் கட்டப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது. இதை பற்றி கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடங்கள் ஆகிவிடுகிறது. அவ்வளவு மெத்தனமாக மிக 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 சோம்பேறியாக இந்த ஒரு சில நாங்கள் ஓலக்கொட்டா போட்டு ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி நாட்டில் நாங்கள் வாழ முடியாதபடி இவர்கள் எங்களை நாங்கள் இன்றைக்கு வாழவே முடியாமல் சமூகத்திற்கான ஒரு போராட்டம். இந்த நாட்டினுடைய உரிமை மறுக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக நாங்கள் அடிப்படையாக நாங்கள் ஆராய்ச்சிக்க முடியாதபடி வணங்க முடியாதபடி எங்கள் பதவி நாங்கள் உள்ள